வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்கறது மக்கள் அப்படின்னா எங்க ஹோஸ்ட் வாட் இஃப் எபிசோட் 4 தக்காளி இந்த எபிசோட்ல என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கற மாதிரி இருக்க எல்லா மார்வல் வில்லன்ஸுமே இறக்கி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபேஸ் 1ல வந்தா நம்ம தானோஸ், மேலிகித், லோக்கி, கிராண்ட் மாஸ்டர், ஸ்க்ரல், யாண்டு, கெய்சிலியஸ், எத்தனை பேரு ஜஸ்ட் ஃபார் அ நெக். ஒரு முட்டைக்காக இத்தனை பேராடா. ஆனா பரவாயில்லைங்க, நல்லா தான் இருந்துச்சு. செக் பண்ணி பாருங்க. அண்ட் புது சூப்பர் ஹீரோவுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க யாரு, இந்த எபிசோட் என்ன மாதிரி அமைச்சிச்சுங்கிறத ஃபுல் அப்டேட் பண்ணிடுவோமா? இந்த எபிசோட் ஆக்சுவலாக வாட் இஃப் சீசன் 2ஓட கண்டினியூஷன் தான் அமைச்சிருக்காங்க. ஸோ வாட் இஃப் சீசன் 2ல நம்ம தோர் பூமிக்கு பார்ட்டி தோரா வந்தால் என்ன மாதிரி நடக்கும்னு சொல்லி ஒரு சின்ன சம்பவம் செஞ்சுதாங்களே. ஸோ அதில் நம்ம டார்சி அண்ட் ஹவர்ட் டக் வந்து பார்த்தா மீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே ஓவர் நைட்டில் கல்யாணமும் பண்ணியிருப்பாங்க. ஒரே நாளில் டேட்டிங் பண்ணி கல்யாணம் வரைக்கும் போயிட்டான் ஹவர்ட் டக்கு. ஒரு வாத்து ஆட போகடா, எனக்கு வைத்தறிச்சல்லாம் இல்லை சொல்கிறேன். ஸோ அதோடைய கண்டினியூஷனை இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் ஷாட்லேயே நம்ம டார்சிக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் ஹவர்ட் டக் அப்பாவாக இருக்க அந்த காரணத்தினால குழந்தையா பிறக்கல, அது ஒரு முட்டைக்குள்ளே தான் பிறகுது. அப்போ 9 மாசங்களா டார்சி முட்டையை தான் வயிற்றுக்குள்ள சுமந்துட்டு இருந்தாளா? புரியலையாப்பா. அந்த முட்டையை வாங்கினோடனே டார்சி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு என்ன போலவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாப்பில். அபிசா முட்டையில் அவளுடைய ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சிருக்கும், அதை வச்சு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அண்ட் ஹவர்ட் டக்குமே நான் தான் அப்பாங்கிற மாதிரி பக்கத்தில் வந்து நிற்க. இந்த இடத்துல தான் எப்படி இவங்க மீட் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ப்ளே ஆகுது. ஸோ ஆக்சுவலாக நம்ம ஹவர்ட் டக்கை வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ் வேகாஸில் அந்த பைபிள் கேம்பிளிங் அடிக்டாக இருந்திருக்கான். ஏகப்பட்ட கேம்பிளிங் வித்தைகள்லாம் பண்ணி போலீஸ்கிட்டே அரெஸ்ட் ஆகியிருக்கான். அதுக்கப்புறம் தான் இப்போதைக்கு அதுலேருந்து வெளிப்பட்டு டார்சி கூட ஒரு நல்ல ஹஸ்பண்டாக பூமியிலே வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். தோர் என்னதான் பார்ட்டியை பூமிக்கு கொண்டு வந்திருந்தாலும் தோர் போன அப்புறம் பார்ட்டி போன மாதிரி இல்லையாங்க. ஐ மீன் பார்ட்டி அட்டன் பண்ண வந்த எல்லா ஏலியன் ரேஸும் பூமிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, பூமி ஒரு நல்ல இடம் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஏகப்பட்ட பேர் இங்கேயே செட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. பூமியவே கம்ப்ளீட்டாக மாற்றிருக்காங்க. இந்த ஷாட்டில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பூமி தான், பட் இருந்தாலும் ஏகப்பட்ட ஸ்பேஸ் ஷிப்பு, அந்த மொத்த பில்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் தோர் ஆக்சுவலாக ஏகப்பட்ட ஏலியன் ட்ரேஸுக்கு பூமிங்கிற ஒரு இடம் இருக்குங்கிறத வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காரு. அதில் முக்கால்வாசி ஏலியன் ட்ரேஸ் பூமியிலே வந்து செட்டில் ஆயிருக்காங்க. இதில் கல்யாணமான நம்ம ஹவர்ட் அண்ட் டார்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு செப்பரேட் அப்பார்ட்மெண்ட் எடுத்து அந்த இடத்துல இப்போதைக்கு அந்த குழந்தைய வளர்க்க முடிவு பண்ணுறாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு தனி ரூம் கொடுத்துருப்பாங்க. அங்கே நம்ம வாட்சர் அந்த ரூமையுமே வேவு பார்த்துட்டு இருக்காரு. தக்காளி எங்கே போனாலும் இருக்காரியா அந்த மனுஷன். சரி நமக்கான டைம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி இங்கே ரெண்டு பேருமே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க அந்த சமயத்தில் கதவு தட்டுற சத்தம் யாருன்னு பார்த்தா நம்ம கிராண்ட் மாஸ்டரோட அசிஸ்டன்ட். உங்களை ஒரு ஸ்பெஷல் பார்ட்டிக்காக நம்ம கிராண்ட் மாஸ்டர் கூப்பிட்றாருன்னு சொல்லி ஃப்ரீ டிக்கெட்டை கொடுத்துட்டு போயிருப்பாரு. இது ஒரு க்ரூஸ் ஷிப் பார்ட்டிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ புது பேரண்ட்ஸாக இருக்க அந்த சமயத்தில் இந்த பார்ட்டி கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைப்படும் தானே, அதனால் கிளம்பி அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ரெண்டு பேரும் க்ரூஸ் ஷிப்பை நோக்கி போக இந்த ஒரு விஷயத்தை நம்ம யாண்டு தூரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இந்த க்ரூஸ் ஷிப்பில் என்னென்ன மாதிரி ஈவெண்ட்ஸ் இருக்குங்கிறத இங்கே லிஸ்ட் போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம டார்சி இங்கே பார்ப்பா வார்மியரில் கிளிஃப் டைவிங்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல ஹவர்டு உண்மையாக நேசிக்கிறவங்க கூட தான் போகணும்னு சொல்லி அந்த கிளிஃப் டைவிங்கை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கப்புள்ஸாக தான் கிளிஃப் டைவிங்க்கு போகணுமா அப்படிங்கிறதுமே சொல்லியிருப்பாரு. வார்மியரில் என்ன நடக்கும் நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். உண்மையான நேசிச்சவங்களை கூட்டு போய் சாக்ரிஃபைஸ் பண்ணுற இடம் அது. அந்த இடத்தை இப்போதைக்கு கிளிஃப் டைவிங் ஸ்பாட்டாகவே மாற்றிருக்காங்க. யாரா நீங்கள்? அதுவும் நேசிச்சவங்க கூட தான் போகணுமா? அட பாவிங்களா. ஆல்சோ லாவா ரைடும் இருக்குது. நம்ம அங்கே போகும்போது முட்டை வெந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே இவங்க ரெண்டு பேருமே கிராண்ட் மாஸ்டர் ஸ்பெஷலாக மீட் பண்ணுறாரு. இந்த இடத்துக்கு நீங்கள் தான் ஸ்பெஷல் கெஸ்ட்டு, ஸோ அதனால் அந்த முட்டையை தூக்கி இவங்க கிட்ட கொடுங்க, நீங்கள் ஜாலியாக இங்கே என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முட்டையை பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பிரிச்சுறாரு. ஏன்னா கிராண்ட் மாஸ்டர் அந்த முட்டையை ஆம்லேட் போட ட்ரை பண்ணுறாருங்க. ஒரு மிகப்பெரிய பிரேக்ஃபாஸ்ட் ஈவெண்ட்டே நடத்தி அதில் இந்த முட்டையோட பேரண்ட்ஸ் டார்சி அண்ட் ஹவர்டை கெஸ்ட்டாகவே கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. அடே திமிரு தாண்டா அவனுக்கு கிராண்ட் மாஸ்டரு. அந்த இடத்துல என்னதான் பிரேக்ஃபாஸ்ட் மெனுன்னு சொல்லி பார்க்கறதுக்காக நம்ம ஹவர்ட் அவருடைய ஃபோன் எடுத்து டக் வேர்ல்டு அப்படின்னு சொல்ல போகிற ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணுவாப்ல. அதாவது கூகுள் லென்ஸை இந்த இடத்துல டக் வேர்ல்டு லென்ஸாக மாற்றி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல இப்போதைக்கு அந்த முட்டையை சமைக்கிறதுக்கு யார் திரும்ப வந்திருக்கா? அவருடைய பேட்ச் நேம் பேட்சை நோட் பண்ணி பாருங்க. மீக் கார்கன் மீக்கில் நம்ம மீக் வந்திருக்காங்க சமையல்காரனா. அப்போ கார்கிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. முட்டையை வாடா சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஹவர்ட் எழும்பி அந்த முட்டையை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே கரெக்டாக யாண்டு உள்ள போந்து அண்ணன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போயிடுவாப்ல. ஸோ யாண்டு இந்த முட்டையை தூக்கும்போது ஒரு வேளை அது ஈகோவோட குழந்தையாக இருக்குமோங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் அப்படி கிடையாது. ஸோ யாண்டு அதை ஆக்சுவலாக கலெக்டர் கிட்ட டெலிவரி பண்ணுறதுக்காக அங்கேருந்து கிளம்ப இருந்த கலவரத்தை ஒரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணி டார்சி அண்ட் ஹவர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஓடி வந்துடுறாங்க. அந்த இடத்துல இருந்தால் நம்ம கிராண்ட் மாஸ்டரோட ஷிப்பை டார்சி நானே ஒரு கேம் வர்றேன், கேலக்கா ஏகப்பட்ட கேம்ஸ் விளையாடி இருக்கேன், எப்படி அசால்ட்டாக கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக வந்து ஷிப்பை எடுத்துகிட்டு துரத்த ஆரம்பிக்க. மிலானாவோ பெனட்ரான்னு தெரியல, யாண்டு அந்த ஷிப்பில் ஒரு ஜம்ப் பாயிண்ட் உருவாக்கி அங்கே ஓடி போயிடுறாரு. ஸோ ஆப்வியஸாக இந்த கிராண்ட் மாஸ்டர் ஷிப்பில் ஜம்ப் பாயிண்ட்ஸ் உருவாக்குற டெக்னாலஜி இல்லை போல. ஸோ அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் விழுப்பெதுக்கி நிற்கிறாங்க. அந்த இடத்துல தான் டார்சி நம்மளால தனியாக அதை பண்ண முடியாது, நான் ஹெல்ப் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி நிக் ஃபியூரிக்கு கால் பண்ணுவாங்க. பட் நிக் ஃபியூரி ஆல்ரெடி இந்த முட்டையை சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. பிகாஸ் இந்த முட்டை சாதாரணமாக பிறக்கல, கன்வர்ஜென்ஸ் அப்போ பறந்து இருக்கு. கன்வர்ஜென்ஸ்னால் இருக்க 9 ரன்ஸும் ஒன்றா மீட் ஆகிற அந்த சமயத்தில் இந்த முட்டை பறந்ததாக சொல்லப்படுது. 9 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி 9 கிரகங்களும் அலைனான அந்த சமயத்தில் இந்த முட்டை பறந்து இருக்கு, அதாவது இந்த குழந்தை பறந்து இருக்கு. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி தோர் டார்க் வேர்ல்டில் நடந்திருக்கும். இந்த 9 ரன்ஸும் ஒன்றா ஜாயின் ஆகியிருக்கும். அதே ஸ்டைல் ஆஃப் கன்வர்ஜென்ஸுங்கிற ஒரு விஷயத்தில் தான் டார்சிக்கு குழந்தை பறந்து இருக்கு. அதனால இந்த குழந்தை கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே இருந்திருக்கு. அந்த பவரை தான் மற்றவங்க எல்லாருமே யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க.
இன்க்ளூடிங் ஷீல்டு. பட் ஷீல்டு வந்து அதை பாதுகாக்க பார்க்குறாங்க. இப்போதைக்கு அந்த முட்டையை தூக்கி நம்ம யாண்டு கலெக்டர் நோக்கி போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் ஹவர்டுக்கு தெரிய வர, நானே அவங்ககிட்ட தான் தப்பிச்சு வந்திருக்கேன், கலெக்டர் இருக்கிற எனக்கு மட்டும் தான் தெரியும், எப்படி கூட்டு போகிறான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி 2 பேருமே கிளம்பி நோவாருக்கு போயிடுறாங்க. யாண்டு அந்த முட்டையை கலெக்டரோட பேச்சை கேட்டு தான் ஆட்டி போட்டிருப்பாரு. பட் அங்கே வந்து பார்த்தா கலெக்டர் கிடையாது, நம்ம கெசிலியஸ் நிற்கிறாரு, டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட வில்ல. இப்போதைக்கு அவனுக்கு தான் அந்த முட்டை தேவை. இந்த முட்டைக்காக கஷ்டப்பட்டுருக்கான்பா, கொஞ்சம் காசு அள்ளி போட்டுத்தாங்க அப்படின்னு சொல்ல, காசு தானே தக்காளி சாவடா அப்படிங்கிற மாதிரி கெசிலியஸ் அவருடைய கல்ட் மெம்பர்ஸை வச்சு அசால்ட்டாகவே இந்த பக்கம் யாண்டுவை போட்டு தள்ளுறாரு. எத்தனை தடவைடா எம்சிக்குள்ளே யாண்டு சாவா கொய்யால. பட் எனிவேஸ் அந்த முட்டையை வச்சு ஒரு கல்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த கல்ட்டோட ஒரு உருவமாக மாறி இந்த பக்கம் டார்சி அண்ட் ஹவர்ட் அந்த குரூப்பில் போய் பார்த்தா, இந்த பக்கம் நம்ம கெசிலியஸ் அந்த முட்டையை வச்சு நம்ம டொர்மாமுக்கு ஒரு உடலை கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. அதாவது டொர்மாமுவை பூமிக்கு கொண்டு வரதுக்காக அவனுக்கான ஒரு ஹோஸ்ட் பாடியாக தான் இந்த முட்டையை சூஸ் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அந்த முட்டை ஆல்ரெடி மேஜிக்கல் பவரோட இருக்க அந்த சமயத்தில் டொர்மாமுவோட எனர்ஜியை இதனும் பூஸ்ட் பண்ணுறதுமே தாண்டி ஹோஸ்ட்டாகவும் இது பர்ஃபெக்டாக சூட் ஆகுங்கிறதுக்காக தான் முட்டையை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கெசிலியஸ் என்சோல்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ரிச்சுவலை ஆரம்பிக்க நம்ம டொர்மாமுவும் அவருடைய பவரை இப்போதைக்கு இந்த முட்டைக்குள்ள இறக்க ட்ரை பண்றாரு. பட் அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம ஷீல்டும் உள்ள வந்துடுறாங்க. ஷீல்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் முன்னாடி சொன்னல எல்லா விதமான ஏலியன்ஸ் அண்ட் ரேசஸ் பூமியில் வந்து தங்கியிருக்கேன். இப்போதைக்கு ஷீல்டு மாதிரியான இந்த ஸ்பெஷல் ஆர்கனைசேஷன் தான் பூமியவே மற்ற பிரச்சனைகள் கிட்ட வந்து காப்பாற்றிட்டு இருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஷீல்டு இதில் இன்வால்வ் ஆகிதாகணும். ஸோ முட்டையை எப்படியாச்சும் அந்த பவர் இன்ஸ்டால்மெண்ட்லேருந்து தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கை தவறி கீழே விழ உடனே நம்ம கெசிலியஸ் அது ஒரு போர்ட்டலை வச்சு அப்படியே வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுவார். ஸோ போர்ட்டலை அசால்ட்டாகவே ஒரு உருவாக்குற மாதிரி தான் தெரியுது. பட் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவருடைய 2 கைகள்லையுமே ஸ்லிங்கரிங்கே இல்லை. எலை ஸ்லிங்கரிங்கே இல்லாமல் எப்போ நீ போர்ட்டல் ஓப்பன் பண்ண சொல்லி கேட்குறவன் தானே இருக்கு. ஸோ ஷீல்டு இப்போதைக்கு ஸ்க்ரல் சோல்ஜர்ஸை வச்சு அங்கே ஒரு மிகப்பெரிய கலவரத்தை கிரியேட் பண்ண எப்படியோ ஒரு போர்ட்டல் மூலியமாக அந்த முட்டை இப்போதைக்கு டார்சி அண்ட் ஹவர்ட் கையில் வந்துடுது. 10வது வரைக்கும் பின்னாடி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகி கிராண்ட் மாஸ்டரோட ஷிப் இருக்கிறத அவங்களுக்கு காட்டி கொடுக்க 2 பேருமே இப்போதைக்கு அந்த ஷிப்பை எடுத்துக்கிட்டு முட்டையை ஆட்டை போட்டுக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்பங்கிட்டேருந்து புள்ளைய பொறிக்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா, தக்காளி விட மாட்டேன்டா அப்படின்னு 2 பேருமே இப்போதைக்கு சேஃபஸ்டான ஒரு இடத்துக்கு போக ட்ரை பண்ணும்போது ஹவர்ட் எனக்கு அப்படி ஒரு இடம் தெரியும் உடனே போகலாம் அப்படின்னு டேரெக்டாக நம்ம லோக்கி கிட்ட போகிறாங்க. லோக்கி இப்போதைக்கு யோட்டன்ஹேமை ஒரு தீம் பார்க்க மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் ஃப்ராஸ்டின்ஸ் எல்லாருமே அவ்வளோ கெட்டவங்களாம் கிடையாது. முக்கியமாக லோக்கி யோட்டன்ஹேமையுமே அவர் ஆக்சுவலாக ஒரு டூரிஸ்ட் பார்க்க தாங்க மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா எல்லா ஏலியன் ரேசஸும் இப்போதைக்கு மர்ஜ் ஆகியிருக்கலாம். அது ஒரு காரணத்தினால தான் இந்த இடத்துல எங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணுவியா, மற்றவங்க கிட்ட இருந்து எங்களை பாதுகாப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க, லோக்கி உன் பிள்ளைக்கு நான் காட் ஃபாதராகவே மாறிட்டேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு உன்னை நான் விட்டு கொடுத்துறானாப்பா, தக்காளி இங்கே எவன் வந்து உன் மேலே கை வைக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே கரெக்டாக நம்ம நிக் ஃபியூரி இறக்குறாரு. அடே மற்றவங்க விட்டாலும் நீ விட மாட்டியாடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க அதே சமயத்தில் நம்ம லோக்கியோட அப்பா அந்த ஃப்ராஸ்டியன்ட்டும் உள்ள வந்து இந்த முட்டைக்காகவா இவ்வளோ சண்டை, இதை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது எடுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்கும்போதே லோக்கியோக்கும் அவங்க அப்பாவுக்கும் சண்டை வருது. என்னுடைய அந்த தண்டர் பிரதருக்கு மட்டும் தெரிஞ்சுது, தக்காளி ஒன்று கொண்டுடுவான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே இவங்க கட்டி வச்ச அந்த ரெசார்ட் லாட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு தண்டர் மூலியமாக டேமேஜ் ஆகுது. ஸோ இதில் நான் எதிர்பார்த்தது ஆப்வியஸா தோர் வருவார் தான். பட் அங்கே வந்தது தோர் கிடையாது, ஜியூஸ். தோர் 11th தண்டரில் பார்த்துருப்பீங்களே அதே ஜியூஸ். அவருக்குமே இந்த முட்டைக்குள்ளே இருக்க அந்த பவர் தெரிய வந்து ஆம்லேட்டில் பாதி கொடுக்குறா அப்படின்னு சொல்லி அந்த முட்டை எடுக்க ட்ரை பண்ண டார்சி அண்ட் ஹவர்ட் அந்த முட்டையை தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்தில் பேக்ரவுண்டில் நம்ம டார்க் எல்ஸும் வந்துடுறாங்க. மேலேக்கு ஆக்சுவலாக தோர் டார்க் வேர்ல்டே செத்துருவாரு. ஸோ விச் மீன்ஸ் அந்த டைமில் இருக்கிறது தோர் டார்க் வேர்ல்டுக்கே முன்னாடி நடக்குது போல. அண்ட் அவருமே கன்வர்ஜன்ஸுக்காக தான் காத்துட்டு இருப்பாரு, ரியாலிட்டி பவர் வச்சு மொத்த யூனிவர்ஸுமே டேக் டவுன் பண்ணுறதுக்கு. பட் டார்சி அந்த முட்டையை கன்வர்ஜன்ஸ் அப்பவே எடுத்திருக்க அந்த சமயத்தில் அது வரைக்கும் மேலேக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாரு சுத்தமாக புரியல. பட் மேலேக்கு டார்க் எல்ஃப் கூடவே சேர்ந்து டார்க் மேஜிக்கை ஃபாலோ பண்ணுற கெசிலியஸும் உள்ள வந்து உன் பேரில் டார்க் இருக்குது என் பேரில் டார்க் இருக்குது, 2 பேரும் சண்டை போடணும், ஒன்றா சேர்ந்து அந்த முட்டையை எடுப்போம் அப்படின்னு சொல்லி அதை தேட ஆரம்பிப்பாங்க. போகிற வழியில் ஹவர்டுக்கு முன்னாடி பிளாக் ஆர்டர் வந்துடுறாங்க. எபானிமா, ப்ராக்சிமா அண்ட் கல்லப்சிடியன். அவங்க ஆக்சுவலாக இந்த ரெசார்ட்டை பார்க்க தான் வந்திருக்காங்க போல. பட் இந்த இடத்துல ஹவர்டு தெரியாதனமா இது ஒரு மேஜிக்கல் முட்டை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மேஜிக்கா நல்லா இருக்கேயா எனக்கு அதில் பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் இப்போதைக்கு ஹவர்டு வந்து துரத்த ஆரம்பிப்பாங்க. அண்ட் போகிற வழியில் நம்ம தானஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க அவரும் வந்து எங்கடா ஸ்டோனு டேய் இந்த முட்டைக்காக விட கூப்பிட்டீங்க அப்படின்னு பிளாக் ஆர்டரே கலாய்ப்பாரு. ஏன்னா நம்ம தானஸுக்கு தேவை பவர் கிடையாது, பேலன்ஸ். அந்த பேலன்ஸை கொடுக்குறது ஸ்டோன்ஸ் மட்டும்தான். இந்த மேஜிக்கல் பவரில் எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல தானஸே பேசுவார். ஸோ எந்த படமாக இருந்தாலும் எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் தானஸோட அந்த பாயிண்ட்டை மட்டும் மாற்றாமல் கன்று வந்து நிற்க வச்சிருக்காங்க. அது கண்டிப்பாக பாராட்டி ஆகணுங்க. இதுக்கு நடுவில் லோக்கியோட ஹெல்ப் மூலியமா எப்படியோ டார்சி, ஹவர்ட் த டக் அண்ட் அந்த முட்டை 3 பேருமே அந்த அவ்வளோ பெரிய ஆர்மி கிட்டேருந்து தப்பிச்சு ரொம்ப தூரம் போயிடுறாங்க. பட் இருந்தாலும் அந்த ஆர்மி ஒரு அலைக்கடல் போல இவங்களை துரத்தி வந்துட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹவர்ட் த டக் இதான் நம்ம கடைசி நாள் போல் என்ன பண்ணுறது, ஒன்றா சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி டார்சி கூட ஒன்றா சேர்ந்து பாட்டு பாட ஆரம்பிப்பார். அந்த பாட்டு அந்த முட்டைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல், பட்டுன்னு க்ளோவாக ஆரம்பிக்குது. நானும் இந்த முட்டை தான் மைண்ட் ஸ்டோன்னு சொல்லிடுவாங்களோன்னு நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரி இதுலேருந்து வெளிப்பட்ட பவர் சுற்றி இருக்கவங்களோட ஆன்மாவையே தொலைக்கிற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், தானோஸ், கெசிலியஸ், டார்க் எல்ஃப்னு சொல்லி எல்லாருடைய ஆன்மாவையுமே தொலைச்செடுக்கிற மாதிரி தான் அந்த ஷாட் அமைச்சிருப்பாங்க. ஸோ எல்லாருமே இந்த இடத்துல ஆக்சுவலாக நாக் டவுன் பண்ணப்படுறாங்க.
பட் ஹவு எல்லாரும் செத்துட்டாங்களா இல்லை நாக் டவுன் பண்ணப்பட்டாங்களா, இவங்க ஆன்மாவை அந்த முட்டை எடுத்துச்சான்னு சொல்லி சுத்தமாக புரியல. பட் சம்ஹவ் அந்த முட்டை இவங்க எல்லாருமே டிஃபீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த முட்டைக்குள்ளே இருக்க அந்த குழந்தையும் வெளியில் வருது. பாதி டக்கு பாதி ஹியூமன் சொல்லி கவர் பண்ணப்பட்ட ஒரு வித்தியாசமான தெய்வ குழந்தை. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இது வரைக்கும் காமிக்ஸில் எங்கேயுமே இல்லை. இந்த எம்சியூக்காகவே ஸ்பெஷலாக உருவாக்கின ஒரு கேரக்டர். எபிசோட் எண்ணில் அந்த குழந்தையோட பேர் பேர்டின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த வாட் இஃப் சீரீஸ்லேயே பேர்டிங்கிற ஒரு புது கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. பாசிபிளி எபிசோட் 9 காப்பாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெயிலருமே ஒரு ஷாட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். பார்க்குறதுக்கு நம்ம ஃபால்கன் போலவே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த எபிசோட் ஓப்பனிங்லேயே இந்த ஷாட்டில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இவங்க தான் அந்த பேர்டி கேரக்டர். நெத்தியில் அந்த பொட்டு இருக்குது அண்ட் ஆப்வியஸாக விங்ஸுமே இருக்குது அண்ட் அதே எல்லோ க்ளோவுமே இருக்குது, அவங்களால நோட் பண்ண முடியும். ஸோ விச் மீன்ஸ் காமிக்ஸில் இல்லாத மாதிரி ஒரு புது கேரக்டரை மார்வல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, பேர்டி. இதுக்கு முன்னாடி வாட் இஃப் சீசன் 2ல் கஹோரின்னு சொல்லி ஒரு புது கேரக்டர் வந்தாங்களே, அவங்கள கூடி சீக்கிரம் எம்சியூக்குள்ள அதாவது லைவ் ஆக்ஷனில் கூட்டு வர போகிறாங்களாம். அதுக்கேற்ற மாதிரி பேர்டி கேரக்டரும் லைவ் ஆக்ஷனில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதில் ஒரு டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேர்டி பறக்கிறதுக்கு முன்னாடி முட்டையாக இருக்கும்போது இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கா, அப்போ முட்டையிலேருந்து வெளியில் வந்துட்டு அப்புறம் அவருடைய பவர் ஒமேகா லெவலில் இருக்குமோ, டவுட்டாக தான் இருக்குது. ஆல்சோ மியூட்டண்டா அந்த ஒரு கேள்வியுமே வருதுல்ல, த பர்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் மியூட்டண்ட்டாக இருக்குமோ. நிக் ஃபியூரி அந்த குழந்தை அம்மா கிட்ட அமைதியாக இருக்கிறத பார்த்தோன்னே முட்டையை நாங்கள் எடுத்து பாதுகாக்கணும்னு நினச்சேன். பட் பாதுகாப்புங்கிறது பேரண்ட்ஸால் மட்டும் தான் கொடுக்க முடியும், நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க மற்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி வைக்கேன். வீட்டில் போய் அந்த குழந்தை தூங்க வைக்கிற மாதிரி இவங்க 2 பேருமே அழகான ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருப்பாங்க. பின்னாடி ஆப்வியஸாக நம்ம வாட்சர் இன்னும் அதை பார்த்துட்டு தான் இருக்காரு. என்ன கிளம்பலையாடா இங்கே தங்கிட்டியாடா நீ அப்படின்னு சொல்கிறப்ப தானே இருக்குது. பட் பேர்டிங்கிற ஒரு புது கேரக்டரை இப்போதைக்கு எம்சியூக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஃப் கடைசி 2 எபிசோடில் இவங்க கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆவாங்க தான் தோணுது. அவங்களுக்கான 2 ஸ்பெஷல் லுக் காமிக்கப்பட்டிருக்க அந்த சமயத்தில் பார்ப்போம் உங்களுடைய பவர் என்ன மாதிரி இருக்க போதுன்னு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி எபிசோட் தாங்க, நல்லா இருந்துச்சு. பட் எல்லா வில்லன்களையுமே கொஞ்சம் டம்மி பீஸாக காமிச்சா தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி? அண்ட் இந்த எபிசோடில் நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதே மிக்கில் காம் பண்ணுறது லைக் பண்ணி தேடி விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான விடலை மீட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா